பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பிரியமானவர்களே, வேத வெளிச்சம் என்ற வேத பகுதியிலே வல்லமையான அறிக்கை, விசுவாச அறிக்கை. இரவு படுக்கிறதுக்கு முன்பாக இந்த அறிக்கைகளை நீங்கள் அபிஷேகத்தோடு ஜெபியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு 5ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. வஞ்சகரின் திட்டங்களை தகர்க்கிறார், அவர்களின் கையோ ஒன்றையும் சாதிக்க மாட்டான். உங்கள் கைகளை இப்பொழுது உங்கள் தலையில் வைத்து ஜெபியுங்கள். அபிஷேகத்தோடு ஜெபியுங்கள், வல்லமையோடு ஜெபியுங்கள். இப்பொழுது உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் தலையில் வைத்து ஜெபியுங்கள், உங்கள் சிரசில் கைகளை வைத்து ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள துக்கம், சாபம், அது உள்ளேயோ வெளியேயோ இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், அது தகர்க்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இப்பொழுது அவைகள் கழுவப்படுவதாக. ஹல்லேலூயா. கனவில் உங்கள் தலையை தொட்ட ஒவ்வொரு கைகளையும், நோய் உங்களை பின்னோக்கி தள்ளுகின்ற கைகளையும், பொறாமைப்படுத்துகிற கைகளையும், சூழ்ச்சிகளால் கடத்தப்பட்ட உங்கள் திறமை, ஆரோக்கியம், தாளந்துகள் எல்லாம் மந்தமாகி விதி என்று சொல்ல வைத்தது, நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவ அக்கினி இப்பொழுது உங்கள் விதியின் மீது நெருப்பாய் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் அக்கினி சுட்டெரிக்கட்டும். தேவனுடைய தயவு வரட்டும், தேவனுடைய தயவு வரட்டும், தேவனுடைய தயவு வரட்டும். இப்பொழுது அது இறங்குகிறது, உங்கள் மீது இறங்கி வருகிறது. இந்த வாரம் முழுவதும், திங்கட்கிழமை முழுவதும், செவ்வாய்க்கிழமை முழுவதும், புதன்கிழமை முழுவதும், வியாழக்கிழமை முழுவதும், வெள்ளிக்கிழமை முழுவதும், சனிக்கிழமை முழுவதும், ஞாயிற்றுக்கிழமை இயேசுவின் நாமத்திலே உங்கள் மீது இருக்கக்கூடிய எல்லா இருளின் ஆதிக்கங்கள், அவமானங்கள், துக்கம் எல்லாம் உங்களை விட்டு தூர போகிறது என்று நான் இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவைகளை கட்டி பாதாளத்துக்கு தள்ளுகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்றும் உங்களை சுத்திகரிக்க, உங்களை பாதுகாக்க இயேசுவின் ரத்தம் இப்பொழுது கடந்து வருகிறது. உங்களுக்காக உதவி செய்கிறவர்கள் எழும்புகிறார்கள். உங்களுக்காக உதவி செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். அவமானம், நிந்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெகு தொலைவில் உள்ளன. உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர், நீங்கள் உறவினர்கள் அத்தனை பேர் மீதும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. உன்னோடு சிரித்து கொண்டு உங்களை வீழ்ச்சியில் விழுவதற்கு சதி செய்கிற யாரையாவது, உங்களுக்கு அறியாதவர்கள், நீங்கள் தெரியாமல் இருக்கிறவர்கள், கர்த்தர் இன்று வெளிப்படுத்த போகிறார். கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். கடவுள் பதில் தரப்போகிறார் என ஆணையிட்டு நான் அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைந்து போன, இடிந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் மீட்டு எடுக்கிறோம், மறுபடியும் மீட்டு எடுக்கிறோம். இப்பொழுது மீட்டெடுத்ததுக்காக உமக்கு நன்றி. நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன். வாய்ப்புகளை மீட்டெடுக்கிறேன், உறவுகளை மீட்டெடுக்கிறேன். இழந்த உறவுகள் மறுபடியும் மீட்டெடுக்கப்படுகிறது. இந்த வாரம் கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தட்டும். நீங்கள் இழந்து போன மதிப்பு உங்களுக்கு மறுபடியும் கர்த்தரால் வருகிறது. நீங்கள் பயணம் செய்யும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். உங்கள் படுக்கையில் நீங்கள் படுத்து உறங்குகிற பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபிப்பாராக. உங்களுக்கு வருகிற கனவுகள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த லெவலுக்கு போகக்கூடியதாக பரலோக கனவுகள் வருவதாக தீர்க்க தரிசனமாய் நான் உரைக்கிறேன். கனவுகள் உங்களுக்கு கடவுள் கொடுப்பாராக. யோசேப்பின் தேவன், தானியேலின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருப்பாராக. அவர் உங்களுக்கு தருகிற கனவுகள் அடுத்த 6 மாதத்தில், அடுத்த 1 வருடத்தில் கனவுகள், அந்த கனவுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயரத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மீது என் கைகளை வைத்து நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது மறுபடியும் தீர்க்க தரிசன காரியங்களை உங்கள் மீது கர்த்தர் கொடுப்பாராக. உங்களை மறுபடியும் தாக்கின தாக்கங்கள் மறுபடியும் உங்களை உயர விடாதபடி இழுத்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா அந்நிய சக்திகளையும் இனி உங்களுக்கு இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இன்று இரவு இந்த சத்தியத்தின் மூலமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இது நிரந்தரமானது. திங்கட்கிழமை முதல் ஞாயிறு வரை நான் சாட்சியாக இருப்பேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷையில ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரஹாந்த ரகல ரிமல ரபுலு ருஷல ரிபிலி ரிஹந்தல ரிமோலோரோ. அப்பா என்று கூப்பிடுங்க. அப்பா என்று கத்தி ஜெபியுங்கள். இயேசு மகாராஜனே என்று கத்தி ஜெபியுங்கள். எனக்கு உதவி செய்வீராக, என்னை உயர்த்துவீராக, நான் உயர்வு அடைவேன்
இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு ஊழியக்காரன் உங்களுக்காய் ஜெபிக்கிறான். உங்கள் மீது கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆவியின் ஆதரவு, ஆவியின் தயவு எல்லாம் உங்களுக்கு கடந்து வருகிறது. 2 அரசர் 8:6. அரசன் அந்த பெண்ணிடம் அதை பற்றி வினவ அவரும் நடந்ததையெல்லாம் அவனுக்கு சொன்னார். அப்பொழுது அரசன் ஒரு அலுவலனை அழைத்து அவளுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அவளுக்கு திருப்பி கொடுத்துவிடு. மேலும் அவள் நாட்டை விட்டு சென்ற நாள் முதல் இன்று வரை அவளுடைய நிலங்களிலிருந்து கிடைத்த வருவாயும் அவளுக்கு கொடுத்துவிடு என்று கட்டளையிட்டான். இந்த வசனம், நீங்கள் இழந்ததையெல்லாம் மறுபடியும் பெற்று தருவார். அவர் அபிஷேகம் உங்கள் மீது ஊட்டப்படுகிறது. எஸ் டாடி. மறுசீரமைப்பு, விழுந்து போன கூடாரத்தை மறுபடியும் காண்டவர் கட்டி எழுப்புகிறதை நான் பார்க்கிறேன். எஸ் டாடி. ரெஸ்டோரேஷன், மறுசீரமைப்பு, மறுபடியும் உங்களை எழுப்புகிறார். விழுந்து கூடாரத்தை எழுப்புகிறார். ஓட்டைகள் மறுசீரமைப்பு படுகிறது. உங்கள் வீடுகளில் தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. எஸ், கையளவு மேகம் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் எங்கே வாழ்ந்தீர்கள், எங்கே விழுந்து போனீர்கள், எங்கே நீங்கள் அவமானப்பட்டீர்கள், எங்கே உங்களுடைய இழப்புகள் எல்லாவற்றையும் இப்பொழுது அந்த நேரம், அந்த இடம் எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். காலங்கள் அவர் கையில் உள்ளது. மீட்டெடுத்து தேவ அக்கினி வருகிறது. வாய்ப்புகள் உண்டாக்கப்படுகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை, உங்கள் பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் அமர்கிறது. திருமண காரியங்களில் அமர்கிறது. உயர்வுகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொழிலே முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வருகிறது. லெட் மீ ப்ரே ஃபார் யூ. உங்கள் ஜெப வாழ்வு, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய தாளந்துகள், வரங்களை, இழந்த காரியங்கள், நீங்கள் எதையெல்லாம் இழந்து போய் இருக்கிறீர்களோ மறுபடியும் receive the restoration, receive the fire of restoration. It is returning to you. அது மறுபடியும் உங்களுக்கு வருகிறதை நான் காண்கிறேன். இணை சட்டம் 28:7 உனக்கு எதிராக எழும்பும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார். அவர் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள். நான் இயேசுவின் நாமத்தில் பரலோக அதிகாரத்தில் உங்கள் மேல் கடவுளின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். கட்டவிழ்கிறேன். இப்பொழுது உங்கள் மேல் அவருடைய கைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்கிறேன். இயேசுவின் ரத்தம் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வருகிறது. உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்கி வருகிறது. உங்கள் வீட்டின் மேல் இறங்கி வருகிறது. உங்களுடைய ஜெப அறையில் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரகபாலா ரீமாலா ராமோ ஷபாலா ரியாந்தலா ரீமாலா ரீபோலோரோ. எல்லாரும் ஜெபிங்க. நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் நீங்கள் கீழே போகிறீர்கள். சங்கீதம் 7:15-16 சொல்லுகிறது, குழியை வெட்டி அதை ஆழமாக்கினவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். 16வது இறைவார்த்தை சொல்கிறது, அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சன் தலையில் இறங்கும். உங்கள் குடும்பம் முன்னேறக்கூடாது என்று பொறாமைப்பட்டு ஆவி உலகத்தோடு தொடர்பு கொண்டு இப்பொழுது அதை நிர்மூலமாக்குகிறார். தேவனுடைய தயவு, தேவனுடைய உயர்வு இந்த மாதத்தில், இந்த நேரத்தில் உங்கள் மீது வருகிறது. ரிசீவ், விசுவாசியுங்கள். ஆமென் அப்பா என்று சொல்லுங்கள். இயேசுவே ஆமென் என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் அப்பா, எனக்கு எதிராக எழும்பும் எதிரிகள் இயேசுவின் நாமத்தில் எல்லா தாக்கங்களையும், சோதனைகளையும், உபத்திரவங்களையும் இந்த வருடம், இந்த மாதம், இந்த நாள் என்னை விட்டு அகண்டு போகிறது. என் வாழ்க்கையை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் தொழிலை விட்டு ஒவ்வொரு தாக்கங்களையும் இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்கிறேன். Every attack has to be removed, cancelled by the precious blood of Jesus Christ. I declare right now the heavenly blessings upon the head of each and every believer. உன் வாழ்வின் ஒவ்வொரு இருளும் விலகட்டும். விடுவிக்கப்படுகிறாய். எல்லா தொழிலிலும், எல்லா உறவுகளிலும், எல்லா உணர்வுகளிலும் பரிசுத்த ஆவின் வல்லமை, விடுதலை, மறுசீரமைப்பு உண்டாக்கப்படுகிறது. நீர் எனக்கு எல்லாம் தருகிறீர் ஆண்டவரே. எனக்கு சுகம் தந்து விட்டீர். எனக்கு திறக்கப்பட்ட கதவுகள் இப்பொழுது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் பொக்கிஷங்கள் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு முன்பாக திறந்த கதவை எனக்கு வைக்கிறார். இந்த இரவு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. ஆண்டவர் தானியேலோடு இருந்தது போல உங்களோடு இருப்பார். யோசேப்போடு இருந்தது போல உங்களோடு இருப்பார். கனவுகள் மூலமாக உங்களோடு இடைபடுவார்.
எஸ், இன்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். God bless you.